நீங்க பேசுனதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ அவசரமா சாமுண்டீஸ்வரியை எதுக்கு நம்ம காலி பண்ணணும்? இப்பதானே சித்தி பாம்பு பிரச்சனையில மாட்டி உள்ள இருக்கோம். அதுக்குள்ள ஏதாவது செஞ்சு மறுபடியும் மாட்டிக்க போறோம். மவனே, இப்பதான் அந்த டிரைவர் பையன் வீட்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நாம செய்ய நினைக்கிற காரியத்தை ஈஸியா செய்யலாம். காலமும் நேரமும் நமக்கு சாதகமா இருக்கிறப்போ அத பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் காளியம்மா. ஆனா அந்த மாயாண்டி ஏற்கனவே சொதப்பல் கேஸ். இப்பவும் அவங்கிட்டயே பொறுப்பு ஒப்படைக்கிறது சரியா வருமா? ஒரு தடவை அவன் கோட்டை விட்டுட்டான்றதுக்காக அவன் திறமைய குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏற்கனவே எனக்கு பல காரியங்களை நல்லபடியா செஞ்சு கொடுத்திருக்கான். இப்பவும் சொன்ன காரியத்தை கரெக்டா செய்வான். நீங்க கவலைப்படாதீங்க. என்னமோ காளியம்மா பண்றது எனக்கு சரியா படலாம். அவனே பார்க்கலாம் அந்த மாயாண்டி என்ன செய்யறான்னு. சித்தப்பா, சித்தி சொன்ன மாதிரி இப்ப அந்த டிரைவர் பையன் வீட்டுல இல்ல. அதனால மாயாண்டி கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி கதையை முடிச்சிருவான். சித்தப்பா, கவலைப்படாதீங்க. பார்க்கலாம். டேய், இன்னைக்கு இந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாதா? அந்த சாமுண்டீஸ்வரி கதையை முடிக்கணும். அன்னைக்கு அவ புருஷன் அவன் மாப்பிள்ளையில தப்பிச்சிட்டான். இன்னைக்கு அப்படி நடக்க கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். என்ன முடிச்சிடலாம். அந்த கட்டையை குடுறா. ரோகிணி, 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 என்னங்க இந்த நேரத்துல எழுப்புறீங்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏய், எழுந்துரு ரோகு. இந்த பாரு, ஏதோ சத்தம் கேக்குது. ஆமாங்க, ஏதோ சத்தம் கேக்குது. வா, என்னன்னு போய் பாப்போம். ஏய், யாரு? அம்மா, யாரோ கதவை அடிக்கிற சத்தம் கேக்குதும்மா. யார் இது? ஏய், யார கதை போட்டு இடிக்கிறது? ஈஸ்வரி, ஏதோ தப்பா இருக்கு. அவங்க ஏதோ பண்ண போறாங்க. அதான் கதவு போட்டு உடைக்கிறாங்க. யாரா இருக்கும்பா? தெரியலையேம்மா, நமக்கு ஏதோ ஆபத்துன்னு மட்டும் தெரியுது. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா? யாரும் பயப்படாதீங்க, நான் இது வரேன். இப்ப நம்ம பண்ண முடிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன அது? வெயிட் பண்ணணும். ஹெல்ப்புக்கு வெயிட் பண்ணணும். அது மட்டும் தான் பண்ண முடியும். ஹெல்ப்புக்கா? யாருங்க வருவா? ஓ, வருவாங்க. கடவுள் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க.
மாப்ள கதவு உடைக்கிற சத்தம் நின்னு போச்சு. வேற ஏதோ சத்தம் கேக்குது. கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன். பாக்குறேன் மாமா. போய் என்னன்னு பாக்குறேன். என்ன இப்படி பயந்து சாகுறீங்க? நானே போய் கதவு திறந்து பாக்குறேன். வேண்டாம் ஈஸ்வரி, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. தேவையில்லாம வீணா ரிஸ்க் எடுக்காத. இப்படி பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் வெளியே போய் பாக்குறேன். அம்மா சொன்னா கேளுமா, வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா, கதவை திறக்காதீங்கம்மா, வேண்டாம்மா. அக்கா, எல்லாரும் சொல்றோம்ல, வெளியில போ வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய், ஹலோ சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பழனி பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு சார். புரியலங்க, என்ன சொல்றீங்க? சார், அந்த 3 பேரும் இப்ப வெளியே வந்துட்டாங்க. எப்படி? அவங்கெல்லாம் விஷ செடிங்க மாதிரி சார். வெட்ட வெட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கே ஊர் ஜனங்க கொளுத்துட்டோன்னு விட்டுருக்கணும். நீங்க சட்டப்படி நடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டாங்க சார். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். எனிவேஸ், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே சார்.